முத்து நகரம், பெயருக்கேற்றபடி முத்தான நகரம். கடல் அலைகள் கரை தொட்டு கவிதைகள் எழுதும் நகரம். கிரேக்கரும் யவனரும் அராபியரும் வாணிபம் நிகழ்த்தி விலை மதிப்பில்லா பொருட்களை கொண்டும் கொடுத்தும் சென்ற நகரம். முத்தும் பவளமும் உலகெல்லாம் விற்பனை செய்து வளம் கொழித்த வாணிப நகரம். திரைக்கடலோடி திரவியம் குவித்த துறைமுக நகரம். பொருளாதார வளர்ச்சியைப் போலவே ஆன்மீக வளர்ச்சியிலும் பெருமை கொண்டது தூத்துக்குடி. தூத்துக்குடி பழமையான நகரம்தான், ஆனால் பழைய நகரம் அல்ல. இந்த நகரத்தின் முகம் வேறு. இது பழமையின் சுவடுகளை தொலைத்து விடாத புதிய முகம், கொஞ்சம் நாகரிக முகம். தூத்துக்குடி இப்போதும் துறைமுக நகரம்தான், ஆனால் ஒரு வித்தியாசம், இங்கே பழமையின் வாடை இல்லை. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. அறிவியல் வளர்ச்சியின் சாயல் இந்த துறைமுகத்தின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிகிறது. இளைய ரத்தங்களின் தலைமையினால் ஏற்பட்ட வியத்தகு வளர்ச்சி இது. இத்தகைய சிறப்புகளுக்கு சிறப்பாய் வான் தொட்டு நிற்கிறது இந்த பேராலயம். பனிமயத்தாய் குடியிருக்கும் பேராலயம். தெய்வ திருமகனின் அதிமிக அன்பை புதுப்பிக்கும் அரசியாக விளங்கிய பனிமயத்தாய் மீது தூத்துக்குடி மக்களுக்கு அந்த காலத்திலேயே அபரிமிதமான அன்பும் பக்தியும் இருந்தது. அந்த அன்பின் வெளிப்பாடாக 1708ஆம் ஆண்டிலேயே அன்னைக்கு தங்கத்தேர் இழுத்து மகிழ்ந்தனர் தூத்துக்குடி மக்கள். பனிமை அன்னையின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை அதன் 400வது ஆண்டு நிறைவின் இனிய நினைவாக பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் 1982ஆம் ஆண்டில் பேராலயம் என்ற சிறப்பு நிலைக்கு உயர்த்திய போது 12வது முறையாக தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதன்பின் ஒரு நீண்ட இடைவெளி, 18 ஆண்டுகளாக மக்கள் ஏங்கி கிடந்த இடைவெளி. இந்த தூத்துக்குடி பனிமாதா ஆலயமானது ரொம்ப பிரபலியமான ஒரு ஆலயம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயமானது தூத்துக்குடியில் இருக்கிறது. புனித சவேரியாருடைய ஒரு சிறப்பு இடமாகவும் தூத்துக்குடி இருந்ததுனால இந்த ஆலயத்துக்கு தனி ஒரு மதிப்பு உண்டு. ரெண்டாவது, இங்கு இருக்கின்ற பனிமாதாவுடைய சுரூபம் மணிலாவிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு சிறப்பு. முக்கியமாக இந்த சிறுவத்துக்குள்ள ஒரு புதுமை வரமானது சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, பல ஆண்டுகளாக இந்த மாதாவுக்கு தங்கத்தேர் எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய 1800
89 ஆண்டிலேயே முதல் தேர் எடுக்கப்பட்டிருக்குது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து தங்கத்தேர் எடுத்திருக்காங்க. கடைசி முறையாக 1982 ஆண்டு எடுக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நவீன காலத்தில் அதான் தேவையா என்கிற ஒரு கேள்விக்கு பிறகு பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்கிற முறையில் பல ஆண்டுகளை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் கிறிஸ்து பிறந்த 2000 ஆண்டு ஜூபிலி கொண்டாட்டம் வந்த பொழுது எல்லா மக்களுடைய ஒரு ஆசை என்னன்னா, கிறிஸ்துடைய தாய்க்கு நம்ம தகுந்த ஒரு மதிப்பை கொடுக்கணும் இந்த 2000 ஆண்டு ஜூபிலி ஆண்டுல. அதனால மாதாவுக்கு இந்த தங்கத்தில் எடுத்தால் என்ன என்ற ஒரு மக்கள் ஆர்வம் வெளிப்பட்டது. அது திருச்சபையும் சரி, இது நல்ல முக்கியமான ஒரு ஆண்டு, உலக வரலாற்றில் 2000 ஆண்டுங்கிற சிறப்பான ஒரு வரலாற்று திருப்பமுள்ள ஆண்டு. அதனால அந்த நாட்டில் நம்முடைய தேவ அன்னைக்கு இந்த மகிமையை நம்ம கொடுக்கணும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருவிழாண்டு பழைய ஆயர் அமல்நாதர் ஆண்டை அவர்கள் இதை ஒரு அறிவிப்பாக அறிவித்தார்கள். அடுத்த ஆண்டு 2000 ஜூபிலி ஆண்டில் மாதாவுக்கு நாம் மகிமை செலுத்தும் வண்ணமாக இந்த தங்கத்தேரை எடுப்போம் என்று அவர் அறிவித்தார்கள். மக்களும் ரொம்ப விரும்பினாங்க. ஒரு ஆரவார சிறப்போடு அதை வரவேற்று அதிலிருந்து இந்த தங்கத்தேருக்கான ஒரு ஏற்பாடுகள் தயாரிப்புகள் தொடங்கின. ஜூபிலி 2000-ஐ ஒட்டி ஆகஸ்ட் 5 அன்னைக்கு தங்கத்தேர் எடுக்கப்படுகிறது என்பதுமே தூத்துக்குடி ஆனந்த பரபரப்பில் ஆழ்ந்துவிட்டது. வெளிகளில் ஆவலை தேக்கி நாட்களை அல்ல வினாடிகளை எண்ண ஆரம்பித்தனர் தூத்துக்குடி மக்கள். அந்த நாளும் நெருங்கி வந்தது. ஜூலை 25ஆம் நாள், கொடியேற்று நாளுக்கு முந்தைய நாள். இரவும் பகலும் கைகுலுக்கிக் கொள்ளுகிற இனிய மாலை பொழுது. கொடிமரத்தில் ஏற்றப்படுகிற கொடி திருச்சிலுவை கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பங்கு தந்தையிடம் தரப்படுவது தூத்துக்குடியில் வழக்கம். இந்த வருடமும் அதே வழக்கம் வெகு விமர்சையாக நடந்தது. சீருடை தரித்த தொண்டர் படையினர் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் பட்டாளத்து சிப்பாய்களின் மிடுக்கோடு நடைபோட்டனர். பனிமயத்தாயே இவ்வுலகின் பேரரசு என்பதால் தான் இப்படி ஒரு ராஜபவனியோ. பட்டொளி வீசி பறக்கப் போகும் பனிமயத்தாயின் கொடிக்கு மலர் மாலைகள் தூக்கி அழகு பார்த்தனர் மக்கள். விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை சுமக்கின்ற உணர்வோடு பெண்கள் புனித கொடியை தாங்கி வர ஊர்வலம் தொடங்கியது. பேண்டு வாத்தியங்கள் முழங்க பனிமயத்தாயின் மகிமையை உதடுகளெல்லாம் உச்சரிக்க பக்தி பரவசத்துடன் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்தனர் ஆண்களும் பெண்களும். பனிமய அன்னை என்ற பெயர் காரணமே ஓர் அற்புதத்தில் உருவானதுதான். கிபி 352ஆம் ஆண்டில் ரோமையில் பனி பெய்யும் ஒரு கோடையில் எஸ்கலின் என்ற குன்றின் மேல் அற்புதமாய் பனிமழை பொழியை செய்து அதே இடத்தில் தனக்கு ஓர் ஆலயம் எழுப்புமாறு அன்றைய பாப்பரசர் லிபேரியுஸ் என்பவரை மாதா பணித்ததாக வரலாறு. எஸ்கலின் குன்றின் மேல் எழுந்த பனிமை அன்னையின் ஆலயம்தான் உலகில் உருவான முதல் மரியன்னை ஆலயம். இனம், மொழி, மதம் என்கிற எல்லைக்கோடுகளை கடந்து எல்லா மக்களையும் அரவணைத்து மகிழ்பவள் பனிமயத்தாள். எனவே ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த பெயர்களில் அவளை உரிமையோடு அழைக்கின்றனர். இவற்றில் காரண பெயர்களும் உண்டு. பரதகுல மக்கள் இந்த தாயை தங்களது பாதுகாவலியாய் வரித்துக் கொண்டிருப்பதால் இவள் பரதர் மாதா. அலைவிலக்கி கடலில் கலம் செலுத்தும் மக்களுக்கு இவளே அபயம். அதனால் இவள் கடலின் மாதா. வாழ்க்கையின் வெப்பத்தால் வெதும்பி போனவர்களின் வெளிநீர் துடைத்து அவர்தன் பின்னலை பனிபோல் மறையச் செய்வதால் இவள் பனிமய மாதா. தூத்துக்குடி, வேம்பாறு, வைப்பாறு, புன்னைக்காயல், வீரபாண்டியன் பட்டணம், திருச்செந்தூர், மணப்பாடு ஆகிய 7 கடல் துறைகளுக்கும் இவளே அபயம் என்று இயேசு சபை குருக்கள் பிரகடனம் செய்திருப்பதால் இவள் 7 கடல் துறை மாதா. 1707ஆம் ஆண்டு தூத்துக்குடியை தாக்கிய ஒரு பயங்கர இடியை தாங்கிக் கொண்டு அற்புதம் நிகழ்த்தியதால் இவள் இடிதாங்கிய மாதா. இரக்கத்தின் ஊற்றுக்கண் இவளே என்பதால் இவள் இரக்கத்தின் மாதா. அடல் விளை டச்சியர் கொடுமையால் பொற்கை ஆண்டு ஓரேழ்வாள் பொற்கை மாதாது என்று பண்டிதர் ரூபின் வர்மா பாடுவது போல பொற்கையில் 7 ஆண்டு காலம் கோயில் கொண்டிருந்ததால் இவள் பொற்கை மாதா. பெயர்கள் எத்தனை இருந்தால் என்ன, மாறாத இரக்கம் கொண்ட அவள் இதயம் என்றும் மாறாத ஒன்றே அல்லவா. அந்த மாதாவின் திருநாமத்தை பக்தியோடு உச்சரித்து செல்லும் ஊர்வலம் தூத்துக்குடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக
பனிமய பேராலயத்தை அடைந்தது. ஆலயத்தினுள் பங்கு தந்தை பேரருட் திரு ஜோசப் ரத்னராஜ் அடிகளார் பனிமயத்தாயின் கொடியை பக்தியோடு பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பக்தர்கள் வழங்கிய காணிக்கை பொருட்கள் பெறப்பட்டன. மறுநாள் மாதாவின் கொடியேற்ற நாள். எனவே விழா ஏற்பாடுகள் தீவிரமாயின. விழா ஏற்பாடுகளில் தீவிரமாயிருந்த இரு பிரமுகர்கள் தங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் இப்படி நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். தங்கத்தேர் 2000 திருவிழாவை முன்னிட்டு நல்ல சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஒரு ஏபெக்ஸ் கமிட்டியை ஏற்பாடு செய்துள்ளோம். அதிலே என்னை கன்வீனராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி மூலம் பல கமிட்டிகள், அதாவது ஃபைனான்ஸ் கமிட்டி, மற்ற கமர்ஷியல் அந்த ஏற்பாடு செய்வதற்காக ஒரு டெக்னிக்கல் கமிட்டி, இது போல பல வருகிற பில்கிரிம்ஸுக்காக தங்குவதற்கு வசதிகள், இதெல்லாம் ஏற்பாடு பல கமிட்டிகள் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் நான் இந்த கன்வீனராக இந்த கமிட்டியிலே செயல்படுகிறேன். இந்த ஆண்டு இந்த தங்கத்தேருடைய திருவிழாவை, தங்கத்தேரை இழுத்து 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இழுக்கிறோம். அதை நல்ல முறையிலே செய்வதற்குத்தான் எல்லா ஏற்பாடுகளும் நல்ல முறையிலே செய்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக முன்னால் நடந்தது போல் வருகிற பக்தர்கள் எல்லோரும் நல்ல முறையிலே இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு, சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த 2000 தங்கத்தேர் 2000 திருவிழாவை நல்ல முறையிலே சிறப்பாக கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது 1998ஆம் ஆண்டு முதலாகவே நம்முடைய பரதகுல மக்கள் மத்தியிலும் மற்றும் தூத்துக்குடியை சார்ந்த அனைத்து மக்கள் சார்பிலும் தங்கத்தேரை மீண்டும் ஓட்ட வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்தது. அப்பொழுது இருந்த ஆயர் அவர்கள் மிகவும் யோசித்தார்கள். அதாவது மக்கள் எல்லாம் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு செலவை நாம் மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டுமா என்ற முறையிலே மிகவும் யோசித்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் எல்லாம் ஆயர் அவர்களிடம், நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும், மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த தேர் ஓடினால் அதற்கு நிவாரணம் கிடைக்கும், மாதாவின் தங்கத்தேர் இந்த நகரிலே பவனி வந்தால் மீண்டும் இந்த ஊருக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும், தொழில்கள் பெருகும் என்று எடுத்துரைத்தோம். அதன் பேரில் மிகவும் யோசித்து வந்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக யோசித்து 1999 மீண்டும் மாதா திருவிழா ஆரம்பித்தவுடன் ஆயர் அவர்களை நாங்கள் போய் சந்தித்து கேட்ட பொழுது இதே கேள்வியைத்தான் எழுப்பினார்கள். சென்ற ஆண்டு நான் முக்கிய பிரமுகர்களை அழைத்து விசாரித்த பொழுது இப்படி ஒரு பெரிய செலவை மக்கள் மத்தியில் திணிப்பதற்கு எல்லோரும் யோசித்தார்கள், அதனால்தான் நான் சென்ற ஆண்டு செய்யவில்லை என்று ஆயர் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் உறுதி கூறினோம். அதாவது மாதாவுடைய தங்கத்தேர் பவனி வருகிறது என்றால் எந்த மக்களும் பணத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள், கண்டிப்பாக உதவி செய்வார்கள். ஆகவே நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம், பிரித்து எப்படியாவது இந்த தங்கத்தேரை சிறப்பாக நடத்துவோம் என்று ஆயர் அவர்களிடம் உறுதிமொழி கூறினோம். அதன் பேரிலேயே சென்ற ஆண்டு திருவிழாவின் போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆயர் அவர்கள் 2000 புத்தாண்டிலே ஜூபிலி ஆண்டிலே இந்த தங்கத்தேர் ஓடும் என்பதை மிகவும் மகிழ்ச்சிகரமாக எங்களுக்கு அறிவித்தார்கள். அதன் பிறகு பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த தங்கத்தேர் பவனியானது சிறப்பான முறையில் நடைபெற நிர்வாக குழு, அதே மாதிரி நிதிக்குழு என்று அமைக்கப்பட்டது, டெக்னிக்கல் கமிட்டி என்று தேரை அலங்கரிக்கும் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த நிதிக்குழுவின் தலைவராக என்னை எல்லோரும் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். மாதாவின் உதவியுடன் இந்த தங்கத்தேர் பவனி வர சிறப்பான முறையில் அமைந்திட அனைத்து மக்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு பண உதவி செய்து இதை ஊக்குவித்தார்கள். அதன் பலனாகவே இந்த திருவிழாவானது இவ்வளவு சிறப்பாக நடைபெற முடிகிறது என்று நான் கருதுகிறேன். அதற்கு எல்லாம் இந்த பனிமய தாய் தான் ஒரு காரணம். அவருடைய அருளாலே தான் இந்த தங்கத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தங்கத்தேர் பவனி தெருவில் வலம் வரும். அதை மக்கள் எல்லோரும் கண்டு மாதாவின் ஆசியை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜூலை 26ஆம் நாள் மாதாவின் கொடியேற்ற திருநாள். காலை கதிரவன் கடல் பிடித்து எழுகிறார். பேராலயத்தின் முன்புறம் மாதாவின் கொடியை தாங்க
கொடிமரம் தயாராக நின்றது. முத்து நகரத்தின் முகத்தில் மழையில் நனைந்த மலரைப் போன்ற ஒரு புத்துணர்ச்சி. எங்கு பார்த்தாலும் இனம் புரியாத ஓர் ஆனந்த வெள்ளம் அலையடித்தது. அன்று காலையில் பேராலயத்தில் தூத்துக்குடி ஆண்டகை மேதகு பீட்டர் பெர்னாண்டோ தலைமையில் ஆடம்பர திருப்பலி நிகழ்த்தப்பட்டது. திருப்பலிக்கு பிறகு தங்கத்தேர் திருவிழாவுக்கான நுழைவாயில் நிகழ்ச்சியாய் கொடியேற்றம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான மாதா மகுடம் சூடியிருந்தாள். ஆஹா, அழகே உருவான அன்னை மகுடம் சூடியிருந்த மகோன்னத காட்சி கண்டது. கோயிலில் குழுமியிருந்த பக்தர்களின் முகத்தில் ஒரு பரவச மின்னல் பாய்ந்து சென்றது. திருப்பலி முடிந்ததும் அத்தனை மக்களும் கொடிமரத்தை சுற்றி கொழுமினர். பாலூட்டும் தாயினும் சாலப் பரிந்து ஊட்டும் பனிமயத் தாயின் கொடிக்கம்பத்திற்கு பாலாபிஷேகம் செய்தனர் பக்தர்கள். நேரம் செல்ல செல்ல கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியது. கொடிக்கம்பத்தை சுற்றிலும் கடல் மணல்களாய் மனித தலைகள். திருப்பலி முடிந்ததும் மாதாவின் கொடி ஆரவாரத்துடன் எடுத்து வரப்பட்டது. அத்தனை கண்களும் இமைக்க மறந்து விழித்திருக்க மேதக ஆண்டகை பீட்டர் பெர்னாண்டோ கொடியை மந்திரித்தார். பிறகு மரியே வாழ்க என்னும் ஆரவார குஷத்துடன் எக்காலம் முழங்க மாதா கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அந்த நிமிடத்திலிருந்தே களை கட்டிவிட்டது தூத்துக்குடி நகரம். காண கிடைக்காத காட்சியொன்றை காணப்போகிறதல்லவா? வாடிக் கிடந்த பயிர்களுக்கு வான்மழை வந்தது போல ஏங்கிக் கிடந்த இதயங்களுக்கு இதம் கிடைக்கப் போகிறதல்லவா? அதற்காக
தன்னை தயார் செய்து கொள்ள தயாரானது தூத்துக்குடி நகரம். தெருவெங்கும் அலங்காரங்கள், விழி நிறைக்கும் ஒளி வெள்ளம், நட்சத்திரங்களை பறித்து வந்து தோரணம் கட்டி தொங்கவிட்டது போன்று வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் ஒளிக்கற்றைகள். மொத்தத்தில் திருவிழா குதூகலம் தூத்துக்குடி நகரின் ஒவ்வொரு தெருவின் இடுக்கிலும் தொற்றிக் கொண்டது. பனிமயத்தாயின் தங்கத்தேர் திருவிழாவை ஒட்டி நமக்கு சிறப்பு பேட்டியிருந்தார் தூத்துக்குடி ஆயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை. ஜூபிலி ஆண்டாகிய இந்த 2000 ஆண்டு நாம் அன்னைக்கு இத்தகைய பெரிய விழாவை, அதுவும் குறிப்பாக தங்கத்தேர் இழுத்து அன்னைக்கு விழா கொண்டாடுகின்றோம் என்றால் இது நமது அன்பையும் பாசத்தையும் இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நமக்கும் அன்னைக்கும் உள்ள உறவு மட்டுமல்ல, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை எடுத்து காட்டும் விதமாகத்தான் இந்த விழாக்களெல்லாம் நமக்கு அமைந்திருக்கின்றன. எனவே அன்பான மக்களே, இந்த விழாவிலே நாம் அன்னைக்கு நமது அன்பை காட்டுகின்ற இந்த நேரத்திலே அந்த அன்னை நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றாள் என்றால், நாமும் ஒருவரை அன்பு செய்து ஒரே மக்களாக, ஒரே குடும்பமாக, ஒரே அன்பு சமூகமாக நாம் வாழ வேண்டும் என்று அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே அன்பார்ந்த மக்களே, இந்த விழாவானது நமக்கு ஒரு அன்புறவை ஏற்படுத்தும் விழாவாக இது அமையும் பொழுது அன்னையானவள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவாள். இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற தனிமையை தாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆகஸ்ட் 4ஆம் நாள் மாதா கொடியேறிய 10ஆம் நாள். மஞ்சள் வெயில் ஜாலம் புரிந்த அந்த அந்தி வேளையில் முத்துநகரம் அழகிற்கே மொத்த நகரமாக விளங்கிற்று. புத்தாடை புனைந்து முகத்தில் புன்னகை தேக்கி பேராலயத்தின் முன்பு திரண்டிருந்தனர் மக்கள். அன்றைய சிறப்பு ஆடம்பர மாலை ஆராதனை. அதற்கென்று பேராலயத்தின் எதிரே அழகிய மேடையொன்று அமைக்கப்பட்டிருந்தது. மாலை 6 மணி. மேடையைச் சுற்றிலும் மக்கள் வெள்ளம், திரும்பிய திசையெங்கும் தலைகள். மாதாவின் மகிமைக்கு மகிமை சேர்க்கும் இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தார் பாப்பரசரின் இந்திய தூதர் மேதகு லொரன்சோ பல்திசேரி. அவருக்கும் தமிழக, கர்நாடக, பாண்டிச்சேரி ஆயர்களுக்கும் வரவேற்பளிக்கும் நிகழ்ச்சி அந்த மேடையில் தொடங்கியது. வரவேற்பு நிகழ்ச்சியின் ஓர் அங்கமாக சிறுவர் சிறுமியரின் அழகிய நடனம் ஒன்று அரங்கேறியது.
நடனத்தை தொடர்ந்து பாப்பரசரின் தூதருக்கு பிரமுகர்கள் பொன்னாடைகள் அணிவித்து மகிழ்ந்தனர். வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசினார் பாப்பரசரின் தூதுவர். Your happiness to celebrate your feast with your beloved bishops of Tamil Nadu. This is indeed a wonderful experience for me to share your joy and your expression of faith. Let me assure you of my prayers for your well-being, peace, joy, and prosperity, and the apostolic blessing of the Holy Father, John Paul II. Thank you. பாப்பரசர் அனுப்பியிருந்த வாழ்த்து மடலையும் பேராலயத்தின் பங்கு தந்தை பேரர் திரு ஜோசப் ரத்னராஜ் அடிகளாரிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு பாப்பரசரின் இந்திய தூதுவர் மற்றும் ஆயர்கள் தலைமையில் ஆடம்பர மாலை ஆராதனை நடந்தது. வரவேற்பு நிகழ்ச்சியிலும் ஆடம்பர மாலை ஆராதனையிலும் மக்கள் காட்டிய ஈடுபாடு, பக்தி ஆகியவற்றை எழுத்தில் அடக்க இயலாது. 1000 பேர் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலும் மருந்துக்கு கூட சலசலப்பில்லை. மௌனமே அங்கு பொது மொழியாக இருந்தது. அதற்காக அந்த மக்களை, மாதாவின் மக்களை 1000 முறை பாராட்டலாம். விடிந்தது. வார்த்தைகளில் அடக்க முடியாத அந்த வரலாற்று நிகழ்ச்சியை காண பொழுது விடிந்தது. தூத்துக்குடியின் எல்லா தெருக்களும் பேராலயத்தை நோக்கி திரும்பிவிட்டதோ என்னும் அளவுக்கு தெருக்கள் தோறும் சாரி சாரியாக மக்கள் வெள்ளம். அவர்களது உள்ளங்களில் அலையடித்த உணர்ச்சிகள் இந்த பேட்டிகளில் பிரதிபலித்தன. பனிமய மாதானுடைய திருவிழாவை காண நான் மதுரையிலிருந்து வந்திருக்கின்றேன். 1964 நான் திருமணம் ஆகாதற்கு முன்னாலே இந்த திருவிழாவிற்கு வந்து இந்த பனிமாதனுடைய திருவிழாவை தங்கத்தேரை நான் கண்டு கழித்திருக்கின்றேன். அதே போல 82ஆம் ஆண்டிலும் நான் தங்கத்தேரையிலே வந்து கலந்திருக்கின்றேன். மாதாவின் சித்தத்தினால் இந்த ஆண்டும் என்னுடைய குடும்ப சகிதமாக இந்த விழாவிலே கண்டு மகிழ்ச்சி திருவிழா பனிமாதாவுடைய வேண்டிய வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றேன். ஆஃப்டர் 20 இயர்ஸ் இப்போ தான் பார்க்கேன். இது பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோட காத்திருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் இதுக்காக வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு தேர்தல். நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்தது அவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை. இதை இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம். அந்த அந்த கொடுப்பனை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப லக்கி. மாதா திருவிழா 77 நான் முதல் தங்கத்தேர் பார்த்துருக்கேன்.
இப்போ அடுத்தாப்புல வந்து எப்பவும் தேர்தல் வரும்னு சொல்லி எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிற நேரத்தில் 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேர்தல் வந்திருக்கு. இது எல்லா மதத்துக்காரங்க எல்லா ஜாதிக்காரங்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5ஆம் தேதி திருவிழா எப்போ வருங்கிற அளவுக்கு எல்லா இளைஞர்களும் மற்ற எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து எல்லாரும் அந்த மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு துடிப்பாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த தங்கத்தேர் 18 ஆண்டுகளாக எந்த தேரில் பனிமயத்தாயை பார்க்க பக்தர்கள் தவமிருந்தனரோ அதே தங்கத்தேர் கலையழகோடும் கம்பீரத்தோடும் நின்று கொண்டிருக்கிறது. காலை 6 மணிக்கு பாப்பரசரின் இந்திய தூதர் மேதகு லொரன்சோ பல்திசேரியும் மற்றும் அனைத்து ஆயர்களும் பேராலயத்தின் எதிரே அமைந்த மேடையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நிகழ்த்தினர். When supper was ended, he took the cup. Again he gave you thanks and the praise. Gave it the cup to his disciples and said, "Take this, all of you, and drink from it. This is the cup of my blood, the blood of the new, the everlasting covenant. It will be shed for you and for all, so that sins may be forgiven. Do this in memory of me." திருப்பலி முடிந்ததும் கோவில் வளாகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இருந்த மொத்த கூட்டமும் தங்கத்தேரை மொய்த்துக் கொண்டது. சரியாக 8 மணி. திருப்பலி முடிந்ததும் ஆலய மணிகள் முழங்க தங்கத்தேரில் தூத்துக்குடியில் திருவீதி உலா புறப்பட்டாள் பனிமயத்தாய். தேரை சுற்றியிருந்த கட்டுக்கடங்காத கூட்டம் மடை திறந்த வெள்ளம் போல் ஆர்ப்பரித்தது, ஆரவாரித்தது. அந்த உணர்ச்சிமிகு காட்சி இதோ.
கருணையை கண்களில் சுமந்து இரக்கத்தை இதயத்தில் சுமந்து உலகுக்கெல்லாம் அருள்பாலிக்கும் பனிமயத்தாய் இதோ தங்கத் தேர் ஏறி பவனி வருகிறார். கருணையே கண்களாக, கனிச்சுவை வாய்மொழியாக, பொறுமையே வடிவமாக, நறுமலர் கரங்களாக, நினைவெல்லாம் தூய்மையாக விளங்கும் பனிமயத்தாய் இதோ தன் பிள்ளைகளை காண பாசத்தோடு வருகிறாள். தேர் வரும் தெருக்களில் இருந்து பிரியும் சந்துகளில் கூட ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு நின்றனர். அலங்கார தேரில் பவனி வரும் அன்னையின் முகத்தை தரிசிக்க ஆவலோடு காத்திருந்தனர். தங்கத்தேர் ஒவ்வொரு முறை நகரும் போதும் மொத்த கூட்டமுமே தாயே என்று ஆர்ப்பரித்தது. தாயின் அழகு முகத்தை கண்ட மாத்திரத்தில் சிலிர்த்து சிலாகித்து ஆனந்த கண்ணீர் பெருக்கியது. ஆஹா, கலைநயம் கொஞ்சும் அந்த கவின்மிகு தங்கத்தேரில் பனிமயத்தாய் வீற்றிருந்த காட்சி கண்கொள்ளா காட்சி, எழுத்தில் வடிக்க இயலாத அதியற்புத காட்சி. ஆடி அசைந்து வரும் அந்த தேரின் அழகிலும் தேரில் பொழுதிட்டிருந்த பனிமய அன்னையின் அருளிலும் ஒன்றிப்போய் மெய்மறந்து நின்றது மட்டுமில்லை.
தங்கத்தேரின் நடுவில் ஜெகஜோதியாய் துலங்கிய பனிமயத்தாயின் அழகு என்றென்றும் நினைவில் நிலைத்து போகிற பேரழகு. அவளை சுமந்து வந்த தங்கத் தேர் மட்டும் என்ன, கலைநயம் கொஞ்சும் கவிதை சுரங்கமாக அல்லவா செய்தது? தங்கத்தேரின் தலைப்பகுதியில் விடுவெள்ளியைப் போல பெரிய விண்மீன், அதற்கு கீழே சுழன்று கொண்டிருந்தன 9 பெரிய வெண்பொன்மீன்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இவளே அரசி என்று பறைசாற்றும் மணிமகுடம், அழகிய பீடத்தில் காட்சி தரும் பிதாவின் உருவம், அந்த பீடத்தை சுற்றிலும் வானதூதர்கள், பீடத்திற்கு கீழே அழகின் கைவண்ணம் உலரும் 5 பகுதிகள், 5வது பகுதியின் நடுவில் புறாவடியில் பரிசுத்தாவியானவர். இவற்றையெல்லாம் தாங்கும் வகையில் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் சிறியதும் பெரியதுமாக 12 தூண்கள். பனிமயத் தாயே 12 கோத்திரங்களின் தாய் என்பதை நினைவூட்டவோ, தங்கத்தேரின் நடுவில் சித்திர வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பீடத்தில் பொன்மகுடம் புனைந்த பனிமயமாகும். உலகம் உய்ய வந்த தேவமகனை கையில் தாங்கி கருணை விழிகளோடு பனிமயமாகும். அடடா, இத்தனை புத்தகங்களையும் தங்கத்தேரில் எழுதிய அந்த விரல்களுக்கு முத்தமிட வேண்டும் போலிருக்கிறது. என்ன ஒரு கலைவண்ணம், என்ன ஒரு கைவண்ணம்! அந்த வித்தக விரல்களுக்கு சொந்தக்காரர் நேவிஸ் பொன்சேகா. ஆம், அவர்தான் இந்த தேரினை வடிவமைத்தவராம். அப்போதே இந்த தேரை செதுக்குவதற்கான செலவு 1,00,000 ரூபாய். தேரை வடிவமைக்கான செலவு அனைத்தையும் கொடுத்து ஊக்குவித்தவர் அன்று முத்துக்குளித்துறையின் சிற்றரசனாக விளங்கிய டொன் கப்ரியேல் செக்ரூஸ்வாஸ் என்பவர். கதிரவனின் கதிர்கள் பட்டு தகத்தகாயமாய் ஜொலித்துக் கொண்டே அசைந்து சென்றது தங்கத்தில். பார்த்த கண்கள் அனைத்தும் பரவசமாயின. வா தாயே வா, எங்கள் வாழ்வுக்கு வரம் கொண்டு வா. இற்றுப்போன எங்கள் இதயத்திற்கு இடம் வேண்டும், அது நீதானே அம்மா. வற்றிப்போன எங்கள் வாழ்க்கைக்கு வளம் வேண்டும், அது நீதானே அம்மா. விழிநீர் துடைக்க ஆறுதலாய் ஒரு விரல் வேண்டும், அது நீதானே அம்மா. விழும்போதெல்லாம் எழுந்திருக்க நெஞ்சுக்கு உரம் வேண்டும், அது நீதானே அம்மா என்று உள்ளுக்குள் கரைந்தவாறு அன்னையை இமைமூடி பார்த்தனர் மக்கள். அவள் அருள் வேண்டி கண்களில் நீர் வார்த்தனர் மக்கள். தங்க தேரோடும் பெருவீதிகளில் அங்கிங்கனாதபடி எங்கும் கூட்டம். ஆதரவின்றி அலைந்தேன், என்னை அரவணைத்தவளே வாழ்க. கண்ணீர் கடலில் மிதந்தேன், என்னை கரை சேர்த்தவளே வாழ்க என்று அந்த தாயை வாழ்த்தியவாறே பின்தொடர்ந்தனர் மக்கள். நான்கு மணி நேர பவனிக்குப் பிறகு சரியாக பகல் 12 மணிக்கு பனிமய பேராலய வளாகத்துக்குள் நுழைந்தது தங்கத்தேர். தேர் நிலைக்கு வருவதை அறிவிக்கும் பொருட்டு கோவில் மணிகள் 13 நிமிடங்கள் இடைவிடாமல் முழங்கின. 13வது தங்கத்தேர் நிலைக்கு வரும்போது 13 நிமிடங்களாய் கோயில் மணி ஓசை. என்ன ஓர் அதிசய ஒற்றுமை!
மத வேறுபாடுகளை கடந்து எல்லா மக்களும் மாதாவை நோக்கி வந்து இப்படி அலைமோதுகின்றனரே, அப்படியாயின் இது மத விழாவா அல்லது மாதா விழாவா? தூத்துக்குள்ள நடக்கிற இந்த மாதா கோயில் தேர் திருவிழா கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் உள்ள திருவிழான்னு நான் நினைக்கல. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கொண்டாடுற விழான்னு தான் இதை சொல்லணும். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ நண்பர்கள் போலவே அனைத்து மக்களும் இந்த தேர் திருவிழாவை அதிக அளவில் உற்சாகமா கொண்டாடுறாங்க. எல்லா மதங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விழாவா இந்த தேர் திருவிழா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் தங்கத்தேர் இதுக்கு முந்தைய தடவையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் கூட்டம் கூடுனது கிடையாது. 18 வருஷத்துக்கு அப்புறம் நடைபெற இந்த தேர் திருவிழா இவ்வளவு மக்கள் ஆர்வமும் உற்சாகத்துடன் கலந்து கொள்றது நாட்டில் சுபிட்சம் மென்மேலும் பெருகி வருகிறத கண்கூடா தெரியுது. மாதா எல்லாருக்கும் அருள்பாலிக்கட்டும். மாதாவை பொறுத்தவரை இப்படி ஒரு மனநிலை ஏன் வந்தது? அதன் காரணம் என்ன? என்னுடைய மனசை ஈர்த்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூக கலாச்சாரத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். அதாவது இந்தியன் சைக்கி மதர் இமேஜ் ரொம்ப ஆழமா முக்கியத்துவம் அடைந்த ஒரு இமேஜ். அதனால மாதாவை, பனிமை மாதாவை ஒரு சோஷியோ ஸ்பிரிச்சுவல் சிம்பிளா தான் இங்க உள்ள மக்கள் பாக்குறாங்க. இதன் அடிப்படையில இங்க ஒரு ஜாதி மத பேதங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு, அத்தனை வேறுபாடுகளையும் தாண்டிய அளவுக்கு இந்த மாதாவை முழுமையா எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆக இந்த பனிமை மாதா அப்படிங்கிற இந்த அன்னை அனைவரையும் அரவணைச்சு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தாயா இங்க விளங்குறாங்க. அதான் இவங்களுடைய மகத்துவமே. ஆம், இவள் ஒரு தேவ நிலவு, நம் வாழ்வில் ஒளி தருவாள். இவள் ஒரு தேவ நதி, நம் வாழ்வில் வளம் தருவாள். இவள் புனிதர்க்கெல்லாம் புனிதை, நம் இதயத்தில் வலம் வருவாள். இவள் அன்னையர்க்கெல்லாம் அன்னை, நம் இடர் நீக்கி நலம் தருவாள். இவளை என்றென்றும் நினைத்திருப்போம், நல்வாழ்வில் நிலைத்திருப்போம்.